ஒரு கரடியின் சிலையும், அத வேட்டையாடும் ஒரு வீரனோட சிலையும் இந்த கோவில் வெளிப்புறத்துல இருக்கு. இங்கதான் மருதுபாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்டாங்கன்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு 500 தமிழர்கள ஆங்கிலேயர்களால தூக்கிலிடப்பட்டாங்கன்னும் சொல்லப்படுது. இப்படி வீரமும் தியாகமும் நிறைஞ்ச வரலாற்ற சுமந்து நிக்கிற இந்த அழகான கோவில் தான் காளையார் கோவில். இந்த கோவில ஒரு ரம்யமான சூழல்ல நாம பார்க்க போறோம். என் கூட ஒரு 10 நிமிஷம் உங்க வேலைய விட்டுட்டு இந்த காணொளிய முழுசா பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. இது நம்ம கும்பகோணம் ஹெரிடேஜ் குழு மரபு நடை பயணத்துல எங்களுடைய முதல் ஸ்டாப். மழை நாள்ல கோயிலுக்குள்ளர நடக்கும்போது அங்க இருக்கிற அந்த ஒலிகள், குடையில விழும் மழை துளிகள், இது எல்லாமே நம்ம இந்த பயணத்துக்கு ஒரு புனிதமான தொடக்கம் போல எங்களுக்கு தோணிச்சு. நாம இப்ப பாக்குற இந்த 5 நிலை ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 50 மீட்டர் அல்லது 150 அடி உயரம்னு சொல்லப்படுது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவுல காளையார் கோவில் அமைஞ்சிருக்கு. இது சொர்ண காளீஸ்வரர் கோவில்னு அழைக்கப்படுது. சுமார் 700 ஆண்டுகள் பழமையானதா கருதப்படுற இந்த கோவில் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டிருக்கலாங்கிறதுக்கு சான்றுகள் இருக்கிறதா சில வல்லுநர்கள் சொல்றாங்க. கோவிலுக்கு வரும்போதே நல்ல மழை. ரொம்ப ஜோரா மழை பெய்ய போதோன்னு நினைக்கும் போது இல்ல சாரல் மழையா தான் வந்தது. அதனால குளுமையா ரொம்பவுமே நல்லா ரம்யமான சூழ்நிலையில நாங்க போனோம். இந்த கோவில் நுழைஞ்சதுமே ஒரு சூப்பரான காளையும் ஒரு அழகான பசுவையும் பார்த்தோம். அதுக்கு பக்கத்துல இந்த கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது நம்ம மனசே ரொம்ப இலகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த கோவில் யானைய பார்த்தோம். எனக்கு பொதுவா இந்த யானைக்கு ரொம்ப பக்கத்துல போகணும்னு ஆசை இருந்தாலும் ஒரு பயத்தினால நான் போகவே மாட்டேன். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து இந்த யானை கிட்ட போய் நான் ஒரு ஆசீர்வாதமே வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு காரணமா இருந்த அனு மேடம்க்கு ஒரு சின்ன தேங்க்ஸ். இந்த கோவில் 254ஆம் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் பாண்டிய நாட்டுல 10ஆம் ஸ்தலமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. இது சங்க காலத்துல கணப்பெறையல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 16ஆம் நூற்றாண்டுல இருந்துதான் இத காளையார் கோவில்னு அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இங்க 3 சிவன் சன்னதிகள் இருக்கு. சோமேஸ்வரர், ஸ்வர்ணகாலீஸ்வரர், சுந்தரேஸ்வரர். எல்லாமே கிழக்கு நோக்கி ஒரே வரிசையில கட்டப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் வீரமும் தியாகமும் நிறைஞ்ச வரலாற்றோட சாட்சியா நிற்குது. 1772ஆம் ஆண்டுல ஆங்கிலேயர்கள் கோவிலின் நகைகளை கொள்ளையடிக்க வந்த போது முத்துவடுகுநாதர், மருது சகோதரர்கள் எதிர்த்து போராடினாங்க. முத்துவடுகுநாதர் வீரமாக உயிர் தியாகம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அவரோட சிலை மற்றும் பெரிய சின்ன மருதுவோட சிலைய கோவிலோட முன் மண்டபத்துல பார்க்க முடியும். இவ்வளவு அழகான பிரகாரம் பாருங்க. இதை தாண்டிதான் மத்த சன்னதிகளுக்கு போனோம். இப்படி ஒவ்வொரு சன்னதியா நாங்க போகும்போது இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு தனி அனுபவம் கிடைச்சது. இப்படி இங்க எல்லாம் கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. ஒருவேளை எதனா வேண்டுதலா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா இதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கோவில்ல 3 பெரும் திருவிழாக்கள் வைகாசி விசாகம், தைப்பூசம், ஆடிப்பூரமா இருக்கு. காலையில 6 மணில இருந்து 12 மணி வரையிலையும், சாயங்காலம் 4 மணில இருந்து இரவு 9 மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கு. சண்முகநாதர் ஆலயம் மாமி.
ஸ்வர்ணவல்லி அம்மன் சந்நிதி. இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இந்த கோவிலோட இணைக்கப்பட்டிருக்கிற பல சுவாரஸ்யமான ஸ்தல புராணங்கள்ல ஒன்று 792ஆம் ஆண்டை சேர்ந்த வரகுண பாண்டியனுடைய ஒரு கதை. வரகுண பாண்டியருக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போய் பார்க்கிற வழக்கம் இருக்கு. அப்படி ஒரு வாட்டி வேட்டையாட போகும்போது அவரை வழி மாறிடுறாரு. அவரால் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்க்க முடியல. அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தனக்கு தரிசனம் கொடுத்து அருள் பாலிச்சதுக்காக தான் இங்க சிவகங்கை மாவட்டத்துல காளையார் கோவில்ல சுந்தரேஸ்வரருக்கு ஒரு தனி சன்னதி அமைக்கிறாங்க. திருஞான சம்பந்தருடைய சன்னதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். போற வழியெல்லாம் கொஞ்சம் இருட்டா இருக்கு. இங்க விளக்கெல்லாம் ஏத்தி இன்னும் பராமரிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மூலவர் பின்னாடி இருந்த இந்த லிங்கோத்பவர் பக்கத்துல இருக்கிற இந்த சிவலிங்கம் அப்படியே மூலவர் மாதிரியே இருந்தது. இங்க இருக்கிற கல்வெட்டுகளை நோக்கி கொஞ்சம் பார்க்கலாம் சொல்லிட்டு நாங்க போய் தேட ஆரம்பிச்சோம். ஸ்வர்ணவல்லி அம்மன் சந்நிதி போற வழியில அந்த கல்வெட்டுகள் இருக்கு. அந்த நவகிரக சந்நிதி கீழே கல்வெட்டுகள் இருக்கு. போய் நம்ம பார்ப்போம். இங்க கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு, ஆனா படிக்கிற இதுலயே இல்ல. பார்ப்போம். கிணறுல பாருங்க, அந்த விளக்கு ஏத்துறதுக்காக அந்த குமிழ்லாம் இருக்கு. This is how they used to fill the Bharat irrigation system. இந்த காணொலியின் ஆரம்பத்துல நான் ஒரு கோவில் வாசல்ல இருந்த ஒரு தனி சிலைய பத்தி சொன்னேன். கரடியுடன் இருக்கிற ஒரு வேட்டையாடும் ஒரு வீரன். அவர் பேரு கரடி காத்தான். ஒரு நாள் வேட்டையில பெரிய மருதுவை ஒரு கரடி தாக்க வர இவர் தான் பெரிய மருதுவை அந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்திருக்காங்க. இதனால மருது இவருக்கு துப்பாக்கி பயிற்சி மற்றும் பல போர்க்கலைகள், களரி போன்ற போர்க்கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா பின்னாடி வரும் காலத்துல மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து ஒளிந்து காளையார் கோவில் காட்டுல இருக்கிற போது கொரில்லா தாக்குதல்கள்லாம் நடத்தி வந்தாங்க. அப்போ இந்த கரடி காத்தான் தான் துரோகம் செஞ்சு சின்ன மருதுவை காட்டி கொடுத்துட்டாரு. இந்த சம்பவத்துக்கு நினைவா சின்ன மருதுவை கரடியாகவும் கருத்தானை சுடும் பாவனையில ஒரு சிலையாகவும் கட்டியதாக நம்பப்படுது. ஆனா ஒரு துரோகியின் சிலை கோவிலுக்குள்ளார எப்படி வைக்கிறது? அதனால ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இந்த சிலைகளை கோவிலுக்கு வெளியில வச்சுட்டதா ஊர் மக்கள் சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. அதாவது இந்த கோவில்ல ஆங்கிலேயர்கள் 500க்கும் மேற்பட்ட தமிழர்களை தூக்கிலிட்டதாகவும் ஒரு சில பேர் சொன்னாங்க. பட் இது எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு தரவோ ஒரு ஒரு எவிடன்ஸோ எனக்கு கிடைக்கல. உங்கள யாருக்கேன்னு இதை பத்தி தெரியும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல அதை பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு செவி வழி ஒரு செய்தியா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி செவி வழி செய்தி நம்ம நிறைய கேட்டிருப்போம். அதுல நம்ம வீரம் கலந்த பல கதைகளையும் கேட்டிருப்போம். இப்படி துரோகத்தினால தன்னோட உயிர் இழந்த பல வீரர்களை பற்றிய கதைகள் நம்ம காதுல விழுந்துட்டேதான் இருக்கும். இந்த கோவிலுக்கு நான் வரும்போது அந்த மழையை பார்த்து சந்தோஷமா தான் உள்ள வந்தேன். அதுக்கப்புறமா இந்த கதைகள் எல்லாம் கேட்கும்போது வானத்துல இருந்து தண்ணி வந்து ஈரமானதோ இல்லையோ என் கண்கள் ஈரமாச்சுன்னு தான் சொல்லணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இதை பகிர்ந்துக்கோங்க. அடுத்த காணொளியில உங்களை பார்க்குற வரை திஸ் இஸ் LRK சைனிங் ஆஃப். பை.